மை காட், என்னடா நடக்குது இங்க நம்ம நாட்டுல? என்ன நடக்குது? ஏண்டா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பெண்களை இது மாதிரி பாலியல் ரீதியா கொடுமை பண்றது, பெண்களோட விருப்பம் இல்லாத அவளோட அங்கங்களை தொடுறது, இதெல்லாம் ஆணுக்கு உண்டான பெருமைன்னு நினைக்கிறானுங்க சில பேர். ஆனா அவன் பிறப்புக்கே கேவலம். அவனை பெத்தவ கேவலப்படணும், வெக்கப்படணும். சரிங்களா? அவனை பெத்தவளுக்கு என்ன இருக்கோ, அவன் கூட பிறந்தவளுக்கு என்ன இருக்கோ, அவனுக்கு பிறந்த பெண்ணுக்கு என்ன இருக்கோ, அவன் பொண்டாட்டிக்கு என்ன இருக்கோ, அதுதான் மத்த பெண்களுக்கு இருக்கு. பெண்களை கேவலப்படுத்துறதுக்கும் பழி வாங்கறதுக்கும் எதை ஆயுதமா எடுக்கிறான்னா பெண்களோட அங்கங்களை தான் ஆயுதமா எடுக்கிறான். வன்கொடுமை பண்றான் பாலியல் ரீதியா. அது அவனுக்கு பெருமைன்னு நினைக்கிறான். எச்சத்தனம், அவனுக்குள்ள எச்சத்தனத்தை காமிக்குது. அவனோட பிறப்போட கேவலத்தை காமிக்குது. இதெல்லாம் மன ரீதியா அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் ஒரு பைத்தியம்னு தான் அர்த்தம், இல்லையா? பீகார்ல அந்த பொண்ணை பப்ளிக்கா ஆண்கள் மத்தியில ஏதோ மந்தையில ஆடை இழுத்துட்டு போவாங்கல்ல, அது மாதிரி அந்த பொண்ணை சுத்தி வெறும் ஆண்கள் கூட்டம் பப்ளிக்கா அந்த பொண்ணை என்ன பண்ணி அந்த பொண்ணை இழுத்துட்டு போறான்னு கொஞ்சம் பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. என்னடா பண்றீங்க, என்னடா பண்றீங்க? டேய், ஒரு பெண்ணுகிட்ட போயிட்டு உங்க வீரத்தை இப்படியாரா காட்டுவீங்க? இதுக்கு பேரு ஆனா பெருமையா? கேவலம், கேவலம்டா. இதெல்லாம் என்னால பேசவும் முடியல, பார்க்கவும் முடியல. மக்களே, ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. டிஎம்கேக்கு போடுங்க, டிவிகேக்கு போடுங்க, என்டிகேக்கு போடுங்க, அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. ஆனா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இந்த நிலைமை நமக்கும் வரும். ஒவ்வொரு பெண்களும் சிந்திச்சு ஓட்டு போடுங்க.